தமிழக அரசியலின் மூத்த தலைவர்களில் ஒருவர். எம்ஜிஆர் காலம் முதல் ஜெயலலிதா காலம் வரை அதிமுகவின் அசைக்க முடியாத தூணாக நின்றவர். அவர்தான் செங்கோட்டையன். எத்தனையோ தேர்தல்களை பார்த்தவர், எத்தனையோ வியூகங்களை வகுத்தவர். இன்று அவர் எங்கே இருக்கிறார்? தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சிகள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இணைந்தவருக்கு அங்கு கிடைத்த மரியாதை என்ன? ஒரு கட்சியின் மூத்த ஆலோசகராக இருப்பார் என்று பார்த்தால், இன்று விஜய்க்கு வெறும் பாடிகார்டு போல அவரை மாற்றி இருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்துள்ளது. தாவேகா என்ற கட்சி அறிவிக்கப்பட்ட போது அனுபவசாலிகள் இல்லாமல் திக்கு தெரியாமல் திணறியது. அந்த நேரத்தில் செங்கோட்டையன் போன்ற ஒரு ஜாம்பவான் உள்ளே வந்தது அக்கட்சியினருக்கு பெரிய பலமாக பார்க்கப்பட்டது. ஆனால் கட்சிக்குள் இருக்கும் கோஷ்டி பூசல் அவரை 10ஓடு 11ஆக உட்கார வைத்துவிட்டது. அரசியல் அரிச்சுவடியே தெரியாத ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், டெண்டல் பிரபு போன்றோரின் கைகளில்தான் இன்று கட்சியின் ரிமோட் கண்ட்ரோல் உள்ளது. இவர்கள் சொல்வதை தான் விஜய் கேட்கிறார். 40 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையனை கலந்தாலோசிக்காமல் இந்த புது பணக்கார மற்றும் கார்ப்பரேட் நபர்களுக்கு முக்கியத்துவம் தருவது அவரை இரத்த கண்ணீர் வடிக்க வைத்துள்ளது. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தனது சொந்த மண்ணான கோபிச்செட்டிப்பாளையத்தில் மீண்டும் களமிறங்கிய செங்கோட்டையனுக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. தலைவர் விஜய் நேரில் வந்து தனக்காக பிரச்சாரம் செய்வார், கோட்டையை அதிர வைப்பார் என்று நம்பினார். ஆனால் விஜயோ ஸ்கூல் பையன் போல லீவு போடுவது போல பிரச்சாரத்திற்கே வராமல் முடங்கி கிடந்தது செங்கோட்டையனை ஆடி போக செய்துவிட்டது. தனக்கு விசுவாசமாக தன்னை சுற்றி சுற்றி வரும் ஜால்ரா கூட்டத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கும் விஜய் கட்சியில் இருக்கும் நிஜமான தலைவர்களை மதிக்க தவறிவிட்டார். செங்கோட்டையன் மாம்சை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அவரை அணுகுவதற்கு கூட பல கட்டுப்பாடுகளை விதித்திருப்பது உச்சகட்ட அவமானம். தலைமை இவரை பெரிதாக கண்டு கொள்வதும் இல்லை, உரிய மரியாதையை தருவதும் இல்லை. உள்ளுக்குள் குமுறிக் கொண்டிருக்கும் செங்கோட்டையன் இப்போது ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துவிட்டதாக தெரிகிறது. நிழலில் இருப்பதை விட நிஜமான இடத்தில் இருப்பதே மேல் என்று அவர் நினைக்க துவங்கிவிட்டார். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அவர் மீண்டும் தனது தாய் கழகமான அதிமுகவிற்கே திரும்ப போகிறாரா, அல்லது இந்த அசிங்கமான அரசியலே வேண்டாம் என்று ஒதுங்கிவிடப் போகிறாரா என்ற கேள்வி இப்போது எழுந்துள்ளது. செங்கோட்டையன் மட்டுமல்ல, தாவேகாவில் இப்போது முண்டியடித்து கொண்டு இணைந்த பல முக்கிய நிர்வாகிகள் தேர்தல் ரிசல்ட் வந்ததும் அங்கிருந்து தெருத்து ஓட தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. வாரிசு அரசியலை எதிர்க்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சினிமாவில் நடிப்பது போலவே அரசியலிலும் வேஷம் போடும் ஒரு தலைமையின் கீழ் தங்களால் பயணிக்க முடியாது என்பதை பலரும் உணர துவங்கிவிட்டனர். ஒரு மூத்த தலைவருக்கே இந்த கதி என்றால் சாதாரண தொண்டனின் நிலை என்ன? இது மாற்றத்திற்கான கட்சி அல்ல. இது சில தனிநபர்களின் அதிகார பசிக்காக பயன்படுத்தப்படும் கருவி என்பதை செங்கோட்டையனின் குமுறல் அப்பட்டமாக நிரூபிக்கிறது. சினிமா கவர்ச்சி சில காலம் கைத்தட்டல் வாங்கலாம், ஆனால் அரசியல் அனுபவம் மட்டுமே வெற்றியை தரும். செங்கோட்டையன் போன்ற ஜாம்பவான்களை அவமானப்படுத்தும் ஒரு கட்சி தமிழகத்தில் எப்படி வெற்றி பெறும்? 2026 தமிழக மக்கள் இந்த சினிமா அரசியலுக்கு சாவு மணி அடிப்பது உறுதி.